பண்ணையார் மந்திரவாதியினை சந்தித்து பேசி எப்படியேனும் தன் மகனை மீட்டுத் தருமாறு கேட்டிருக்கிறார். அதனால் பண்ணையாரின் வீட்டிலேயே பூஜைகள் துவங்கப்பட்டு பூஜைகள் முடியும் தருவாயில் ஊர் எல்லையில் சந்திராவுடன் பேசிக் கொண்டிருந்த செல்லப்பாண்டி ஏதோ ஒரு அமானுஷ்யம் தாக்கப்பட்டவரை போல காணப்பட்டு பின் அங்கிருந்து தானாகவே தன் வீட்டை வந்து அடைகிறார். செல்லப்பாண்டி வருகைக்கு பின் மேலும் பூஜைகள் தொடர்ந்து நடத்தப்பட்டு செல்லப்பாண்டி தன் நிலை மறந்து விழுந்து கிடக்க பின் பூஜைகள் முடிக்கப்பட்டிருக்கின்றன. இந்த பூஜைகளுக்கு பின் செல்லப்பாண்டி சந்திராவினை பற்றி முழுவதுமாக மறந்து போயிருந்தார். நீண்ட நாட்களாக தன்னை சந்திக்க வராததால் செல்லப்பாண்டியினை அன்று சந்தித்தே ஆக வேண்டும் என்ற முடிவில் சென்ற சந்திரா வழியிலேயே செல்லப்பாண்டியினை மறித்து ஏன் தன்னை சந்திக்க வரவில்லை என்று சற்று கோபத்துடன் செல்லப்பாண்டியிடம் கேட்க செல்லப்பாண்டி சந்திராவை யார் என்றே தெரியாததைப் போல் பேசி அங்கிருந்து சென்று விட்டார். தன்னை செல்லப்பாண்டி ஏமாற்றுவதாக எண்ணிய சந்திராவினால் இந்த அதிர்ச்சியினை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. மீண்டும் ஒரு முறை இவர்கள் வழக்கமாக சந்திக்கும் இடத்தில் தன் நண்பர்களுடன் செல்லப்பாண்டி நின்று பேசிக் கொண்டிருந்த சமயம் சந்திரா செல்லப்பாண்டியிடம் பேச முற்பட மீண்டும் செல்லப்பாண்டி யார் நீ என்று கேட்டு சந்திராவினை இதற்கு மேல் தன்னிடம் பேச வேண்டாம் என்று கூறிவிட்டார். அப்போது உடனிருந்த நண்பர்களும் அதிர்ச்சியில் உறைந்து போய் சந்திராவினை பற்றியும் இவர்கள் இருவருக்கும் இடையில் இருந்த காதலினை பற்றியும் நினைவுகள் எல்லாம் செல்லப்பாண்டிக்கு எவ்வளவோ நினைவுபடுத்த முயற்சித்தும் செல்லப்பாண்டி தான் முன்பு கூறியவற்றையே திரும்ப திரும்ப கூறி அங்கிருந்து நகர்ந்து விட்டார். ஆனால் இவைகளை பார்த்து கொண்டிருந்த செல்லப்பாண்டியின் தந்தை பண்ணையார் சந்திராவினை கடுமையாக திட்டியும் மிரட்டவும் செய்தார். பின் இறுதி எச்சரிக்கை, இதற்கு பின் செல்லப்பாண்டியனை பார்க்கவோ பேசவோ முயற்சிக்க வேண்டாம் என்று கூறினார். ஆனால் இவைகளை சற்றும் காது கொடுத்து கேட்காத சந்திரா அங்கிருந்து நகர்ந்து செல்கிறார். இதுக்கு மேல என்ன சொல்ல போற? சொல்றதுக்கு வேற ஏதாவது பொய் இருந்தா சொல்லிடு. அவதான் ஏமாத்தி எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து பறிச்சிட்டான்னு பார்த்தா நீயும் இப்போ அதே தான் பண்ணிருக்க. ஏன் ஆலியா, ஏன் இப்படி பண்ண? இந்த உலகத்துல பாட்டிக்கு அப்புறம் நான் யார் மேலேயாவது உயிரையே வச்சிருக்கேன்னா அது ஊ மேலதான் உனக்கு தெரியாதா? ஏன் இப்படி பண்ண ஆலியா? உனக்கு காசு பணம் அவ்வளவு முக்கியமா போயிடுச்சு. அதுக்காக நம்ம உறவை கூட மறந்துடுவியா? சக்தி சக்தி ஒரு நிமிஷம். இந்தாங்க. என்ன இது? உங்களுக்கு பிடிச்ச பிராண்ட் செப்பல். இது என்ன நான் தலையில வச்சுட்டு தூங்கணுமா? சரி அதை விடுங்க. இங்க பாத்தீங்களா டைம் பீஸ். இதோட அலாரம்க்கு தான் நீங்க டெய்லி எந்திரிக்கணும். அதெல்லாம் என் மொபைல்ல இருக்கு. முத்து, முத்து, என்னடி இவன்
முத்துன்னு ஒருத்திய உருவாக்கி விட்டா செல்விய மறப்பான்னு பார்த்தா எப்ப பார்த்தாலும் முத்து முத்துன்னு கூப்பிட்டுட்டு இருக்கான். முத்துவ கூப்பிட மட்டுமா செய்யறான், முத்துவ வச்சு என்னென்னமோ செய்யறான். நாம தான் இளிச்சவாய் மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். என்ன முறைச்சு என்ன பிரயோஜனமாயா? உனக்கு வேற குரல் போயிடுச்சு. அடுத்து அவ செல்விய கூப்பிட்டானா என்ன பண்ண போற? உன்னுடைய விருப்பப்படியே நீ ராமநாத வீட்டு மருமகளா வாழ போற. கண்டிப்பா என்னுடைய ஸ்தானத்திலிருந்து அவன் உன்னை நல்லா பார்த்துக்குவான் அம்மா. டேய், அவரை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. அவர் எந்த முடிவு எடுத்தாலும் அதான் ஃபைனல். நம்ம அப்பா வேணுமா வேணாமாங்கிறத நீயே முடிவு பண்ணிக்கோ. வாடா.